ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தில் மொத்த பரப்பளவு அதன் ஆரத்தின் மடங்கில் எத்தனை முறை ஆகும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கோளத்தோட ஃபார்முலா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இது முழு கோளத்துக்கு 4πr² கிடைக்கும். இப்போ இதுக்கு பாதி 2πr². இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, அப்போ πr² வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 3πr² கிடைக்குது. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². நமக்கு ஆரம் கேட்டிருக்காங்க. ஆரம்னா x × r² ஈக்குவல் எத்தனை ஹவு மச் டைம்னு கேட்டிருக்கிறதுனால ஈக்குவல் டு 3πr². இது r² கேன்சல் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 3π. 3π இது கேன்சலாக இருக்கும். அதோட மடங்கு 3π. இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3x² + by² + 4bx - 6by + b² = 0 என்ற வட்டத்தின் ஆரம்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ax² + by² + dx + ey + f = 0. இதுதான் சர்க்கிளோட ஃபார்முலா. இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கும்போது ஏவும் பி ஈக்குவல். அப்போ ஏவோட வேல்யூ 3ன்னு இருக்குது. இப்போ பியோட வேல்யூ 3. பியோட வேல்யூ நமக்கு இங்கே பி ஈக்குவல் டு இதுவும் பி ஈக்குவல்னால 3ன்னு சொல்கிறோம். 3ன்னு போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த பியை இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷனில் பியை சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x² + 3y² + 4 × 3x - 6 × 3y + 3² இருக்கும் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3x² + 3y² + 12x - 18y + 9 = 0. இதை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது x² + y² + 4x - 6y + 3 = 0ன்னு கிடைக்கிது. இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா, x² + y² + 2gx - 2fy + c = 0. இதுதான் சர்க்கிளோட ஃபார்ம். இது மாதிரி தான் அது இருக்குது. இது ஈக்குவல் பண்ணும்போது x² y² ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2gx = 4x கேன்சல் ஆகிடும். அப்போ g = 2ன்னு கிடைக்கிது. அடுத்தது பாருங்கள். 2f = -6. -6 போது f = -3ன்னு கிடைக்கிது நமக்கு. அடுத்தது பாருங்கள், c = 3ன்னு இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. ரேடியஸோட ஃபார்முலா என்னென்னா, r = √g² + f² - c. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2² + -3² - 3 இதை போடுறோம். இப்போ 4 + 9 - 3ன்னு இருக்குது. இப்போ அதை சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு √10 ஆன்சர் கிடைக்கிது. அப்போ √10 தான் இது கரெக்ட் ஆன்சர். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கணும். 10th 12th இது 3 படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேக்ஸுக்கு. யூடிசி படிக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.